ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். காங்கிரஸ் குறித்து திமுக நிர்வாகி கோ தளபதி பேச்சுக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். ரமேஷ், வணக்கம். என்ன நடக்கிறது இந்த கூட்டணியில? மேலும் இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். திமுகவின் மதுரை மாவட்ட செயலாளர் தளபதி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இருப்பது மீண்டும் அரசியல் வட்டாரத்திலையும் கூட்டணிக்குள்ளையும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்காக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா 2 நாட்களுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்துல திமுகவின் மதுரை மாவட்ட செயலாளர் தளபதி பேசும்போது மாணிக்கம் தாக்கூர் மற்றும் ஜோதிமணியை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. குறிப்பா மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணியும் எம்பி ஆயிட்டாங்க, ஆனா காங்கிரஸ்ல இருந்து யாரு எம்எல்ஏ ஆனா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க சமீபமா பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. குறிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில பங்கு வேண்டும், கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு எல்லாம் மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணியும் சொல்லிட்டு வராங்க அப்படின்னு 2 பேரையும் விமர்சிச்சு பேசியிருந்தாரு. குறிப்பா 2 பேருக்குமே அடுத்த முறை எம்பி சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்லாம் திமுக மாவட்ட செயலர் தளபதி பேசியிருந்தாரு. அதே மாதிரி இந்தியா கூட்டணியை காப்பாற்றுறதுல திமுக முக்கிய பங்கு வகிக்கு அப்படின்லாம் தளபதி பேசியிருந்தாரு. காங்கிரஸுக்கு ஒரு தொகுதிக்கு 3000-4000 ஓட்டு தான் இருக்கு, பூத் கமிட்டி போட கூட காங்கிரஸ்ல ஆள் இல்லை அப்படின்னு காங்கிரஸ கடுமையா விமர்சிச்சு திமுக மாவட்ட செயலாளர் தளபதி பேசியிருந்தாரு. இந்த சூழ்நிலை தான் மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு செல்வ பெருந்தகை இப்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. குறிப்பா காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழிவுபடுத்தி பேசிய திமுக மாவட்ட செயலர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும், காங்கிரஸ் இயக்கத்துக்கு தமிழ்நாடு முழுவதுமே 100% பூத் கமிட்டி அமைக்கும் பணி நிறைவடைஞ்சிருச்சு. 85% கிராமங்கள்ல பூத் கமிட்டி அமைச்சு ஸ்ட்ராங்கா இருக்கும். காங்கிரஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஒரு வலுவான உள்கட்டமைப்பை கொண்ட ஒரு கட்சியா தான் இருக்கு. கூட்டணி அரசியலின் மாண்பை மிதித்து பொது மேடையில காங்கிரஸ் பேரியக்கத்தையும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரையும் இழிவுபடுத்தி பேசக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் தளபதி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு செல்வ பெருந்தகை ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஏற்கனவே காங்கிரசின் மூத்த தலைவர்கள் சொல்லியிருந்த கருத்து ஒரு விவாதமாக மாறியிருந்த நிலையில இப்ப திமுக மாவட்ட செயலர் கூறிய கருத்துக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருப்பது மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.